வணக்கம். கல்விதான் உண்மையான புரட்சி. எஜுகேஷன் இஸ் த ரியல் ரெவல்யூஷன். இதை யார் முதல்ல சொன்னது அப்படின்னா, அம்பேத்கர் அவர்களா, பெரியார் அவர்களா அப்படின்னா, இவர்களுக்கு முன்னதாகவே இதை பற்றி பேசிய ஒரு நபர் யார் அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதர். இவர் யாரு? இவரை முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேலோட்டமா தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரியவே தெரியாது. வரலாற்றில் பெரிதும் பேசப்படாத தலைவர்களில் இவரும் ஒருவர். சீமான் அவர்கள் நிறைய இவரை பற்றி பேசுவார். திருமாவளவன் அவர்கள் இவரை பற்றி நிறைய பேசுவார். மற்ற தலைவர்கள் பேசுவாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை, அந்த அளவுக்கு பேசப்பட மாட்டாங்க. பிகாஸ் இவங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருந்தவர். இவர் செய்த விஷயங்கள் ஏராளம். மக்களை வந்துட்டு இப்படி அடிமைப்பட்டு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு ஏன் பொது குளங்களில் தண்ணி எடுக்கக்கூடாது, கோவிலுக்குள்ளே ஏன் வரக்கூடாது, எஜுகேஷன் இவங்களுக்கு ஏன் மறுக்கப்படுது, இவங்களும் மனிதர்கள் தானே, சம உரிமை உண்டு என்று அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் இவர்தான். பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுத்தவர் இவர். பஞ்சமி நிலங்கள்னா என்ன அப்படின்னா, அரசாங்கத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக விவசாயம் பண்றதுக்காக இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள். அப்ப அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால ஆதிக்க சாதியினர் அவங்களை விட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்துட்டு இவங்களுக்கு எதுவுமே தெரியாதில்லை, படிக்க தெரியாதில்லை, எதுவுமே தெரியாதில்லை. ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனுக்கு இந்த நிலத்தை எழுதி வாங்கிடுறது, அந்த நிலத்தோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து அபகரிக்கப்பட்ட நிலங்களை அவர்களிடத்துல திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்த நபர் யார் அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதர். இவர் தான் பெரியார் அவர்களுக்கு, அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னோடியாக இருந்தவர், தாழ்த்தப்பட்டவர்களின் குரலாக இருந்தவர். அவர்களுக்கு ஏராளமான விஷயங்களை புரிய வைக்க முதல்ல பெரிய பாடுபட்டவர் யாருன்னா அவர் தான். புரிய வைக்கவும் செஞ்சுருக்காரு. அது எது மூலமாக நடக்கும் அப்படின்னா, கல்வியின் மூலமாகத்தான் இவங்களை நம்ம வந்துட்டு இந்த ஒரு புரிய வைக்கிறது இருக்கு இல்லை, இது இட்ஸ் வெரி பிக் சேலஞ்சுங்க இது. ஓகே, ஒன்று அவங்க அடிமையாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் என்ன கற்றுனாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் காலகாலமாக அவங்க அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை புரிய வைக்கிறதே ஒரு பெரிய சிரமம். அது த்ரூ எஜுகேஷன் மூலமாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், அதை இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு போராடி ஒற்றை மனிதராக போராடி பெற்றுக் கொடுத்த ஒரு நபர் யார் அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். இவரை பற்றி வரலாற்றில் பெரிதும் பேசப்படாத ஒரு நபர். ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவரை பற்றி குழந்தைங்களுக்கு பேசுங்க. நான் தான் அவரை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக படித்தேன். மேலோட்டமாக தான் எனக்கே தெரியும். அவரை பற்றிய ஒரு பதிவு முழுவதும் என்னால் ஷார்ட்ஸில் சொல்ல முடியல. ஒரு 8 to 9 நிமிடங்களில் முடிகின்ற மாதிரி. உங்களுடைய நேரம் கருதி நான் ரொம்பவும் நிறைய பேசலை. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.